அன்புள்ள சகோதரர்களே, கடைசி பகுதி என்னன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 1676வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தொழுது பின்னால சொல்ல கேட்டிருக்கிறேன், ரப்பி கினி அஸாபக யௌம தபஅஸு இபாத. இந்த தூங்குகளே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தொழுகைக்கு பிறகு சொல்லுவாங்க, ரப்பி கினி அஸாபக, யா அல்லாஹ் உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு, உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுது. யௌம தபஅஸு இபாத, நாளை மறுமையில் நீ எழுப்புகின்ற நாளில், நாளை மறுமையில் எம்மை எழுப்புகின்ற நாளில் உனது வேதனையிலிருந்து எம்மை காப்பாற்றி விடு. ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாத, ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாத. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பின்னால் சொல்லுவார்கள். அப்படி என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இப்படி சொல்லலாம் என்கின்ற செய்தி. அதே போல சுனன் அபூ தாவூத் 1522வது இலக்கத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஊசிக யா முஆத், முஆதே உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன், லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின், எந்த தொழுகைக்கு பின்னாலும் விட்டுவிட வேண்டாம், எந்த தொழுகைக்கு பின்னால் வசியத்தாக சொல்லுகிறேன், விட்டுவிட வேண்டாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாத். அழகான ஒரு துஆ இது. ஏன் அழகான துஆ தெரியுமா? மற்றதெல்லாம் இபாதத்து மட்டும், இது இபாதத்தும் இபாதத்துக்காக உதவி கேட்பதும். அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். எதுக்கு உதவி செய்? அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக, உன்னை ذிக்ர் செய்வதற்கு, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத், உன்னை வணங்குவதற்கல்ல, உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கு உதவி செய். அழகான துஆ. ஏன்னா நம்மளுக்கு வந்து மறக்கும், நம்ம அதுல ஈடுபடாம இருப்போம், ஆர்வம் இல்லாம இருக்கும், சோர்வு வரும். ஆனா தொழுகை பூரா நம்ம இப்படி கேட்டோம்னா அல்லாஹ்வோட உதவி அதுல கிடைக்குமா இல்லையா? அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு வசியத்தாக செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஏழாவதாக அன்புள்ள சகோதரர்களே, சுனன் நசாயில் 1336 இலக்கத்தில் வருகிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எனக்கு ஏவினார்கள், அன் அக்ரா அல் முஅவ்விதாத் துபர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், முஅவ்விதாத்தை ஓதுமாறு ஏவினார்கள் என்று வருது. முஅவ்விதாத் என்று சொன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸ் மட்டும்தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸ் மட்டும்தான் முஅவ்விதாத். இந்த முஅவ்விதாத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுமாறு சொன்னார்கள். இந்த சில அறிஞர்கள் என்ன செய்றாங்கன்னா, குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து, தொழுகைக்கு பிறகு என்ற செய்தி அல்ல, இரவு நேரத்தோட வரக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து சேர்க்கிறார்கள். ஆனால் தேடிய முடிவாக நாம பார்ப்போம் என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் அதுல வராது. முஅவ்விதாத்துக்குள்ள குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன செய்யாது, அதுல வராது. முஅவ்விதாத் என்றது அஊது என்று வாரம். முஅவ்வித் என்ன தெரியுமா? அஊது என்று வாரம். குல் ஹுவல்லாஹு அஹத்ல அஊது என்ற வார்த்தை என்ன செய்யுது? இல்லை. முஅவ்விதாத் என்ன, குல் அஊது பிரப்பின் நாஸ் வாரது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் வாரது. இதான் முஅவ்விதாத். தொழுகைக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் இவைகளை ஓதுமாறு சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால். இதான் சஹீஹான செய்தி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நம்ம என்ன ஓதணும்? குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் மட்டும்தான். இது நம்ம ஓத வேண்டும். அதே நேரத்தில் ஒரு செய்தி இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், எல்லா துஆ இதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுல வந்து இல்ல, சில துஆக்களை எழுதிக்கிறாங்க என்னன்னு சொன்னால், மக்ரிபுக்கு பின்னாலும் அதாவது சுபஹுக்கு பின்னாலும் இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை 3 முறை ஓத வேண்டும், 3 முறை ஓத வேண்டும். ஆனா இது சம்பந்தமா சஹீஹான ஹதீஸும் கிடையாது, லைவான ஹதீஸும் கிடையாது. இது சம்பந்தமா எந்த விதமான சஹீஹான செய்தியோ லைவான செய்தியோ கிடையாது. இது இந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கும் என்று நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் அவர்கள் இந்த அதாவது திக்ர் சம்பந்தமாக ஒரு நூல் எழுதுகிறார்கள். அந்த நூல்ல தவறு காரணம், ஏதோ ஒரு தவறால என்ன செஞ்சிட்டாரு, காலையில ஓதுற அந்த திக்ரை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, சுபஹுக்கும் இந்த மக்ரிபுக்கும் பின்னால் என்கின்ற ஒன்றத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி போடுறாரு. இந்த செய்தி என்ன செய்யறாருன்னா, ஹிஸ்னுல் முஸ்லிம் இருக்க சயீத் இப்னு வஹப் அல் கஹ்தானி அவர்கள் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இதை வந்து பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சுட்டு ஷேக் பின் பாஸோட புத்தகத்தை ஆதாரமா போட்டிருந்தார் ஆரம்பத்தில். அதை மொழிபெயர்த்தவங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், இந்த போர்ட்ல எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், அதை கொண்டு வந்து விட்டோம். அதுக்கு பின்னால் அவர் திருத்தி கண்டாரு. அவருக்கு சுட்டி காட்டப்பட்ட உடனே, ஓ இப்படி செய்தி ஒன்று இல்லையா, அவர் பிழை விட்டுட்டான்னு அவர் எடுத்துட்டாரு. யார் எடுக்கல? நம்ம என்ன செய்யல, எடுக்கவில்லை. இதை 3ஐயும் 3 முறை ஓத வேண்டும் என்று இந்த மக்ரிபுக்கும் சுபஹுக்கும் பின்னால் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள்.
எல்லா தொழுகைக்கு பின்னுக்காலையும் திக்ர் பொதுவா தான் வந்திருக்கு. சுபஹு மகரிபுக்கான ஸ்பெஷல் எந்த திக்ரும் இல்லை. சுபஹு தொழுகைக்கு பிறகு ஸ்பெஷல், மகரிப் தொழுகைக்கு பிறகு ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. சகியான எதுவும் கிடையாது என்பதை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். எல்லா தொழுகைக்கும் பொதுவான திக்ர் மட்டும் தான் வந்திருக்கிறதே ஒழிய இது பிழையான அம்சம். இந்த குல்ஹுல்லாஹு குல்லபிரபில் ஃபலக் குல்லபிரபின் நாஸ் கூட மூன்று முறை மகரிபுக்கும் சுபஹுக்கும் பின்கால ஓதணும் என்ற செய்தி ஆதாரம் இல்லாதது, அதாவது பலகீனமான ஆதாரம் கூட இல்லாத ஒரு செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி ஓதுறது இருக்குது. யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்தை விட்டு என்னது, அந்த சொர்க்கம் போறதுக்கு மௌத்தை தவிர வேற எதுவும் என்ன தடை இல்லை என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியில அறிஞர்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது. சிலர் பலகீனம் என்கிறார்கள், சிலர் பலம் என்கிறார்கள். நாம் தேடி பார்த்த அளவில் நம்மளுக்கு பலகீனமாக விளங்குகிறது. ஆனாலும் கூட அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீதை என்ன செய்கிறார்கள், சஹீஹ் என்று சொல்லிக்கிறாங்க. அதை கருத்து முரண்பாட நான் உங்களுக்கு கருத்து முரண்பாடாக என்ன செஞ்சுட்டேன், பதிவு செய்து விட்டேன். நீங்க அது என்னது, அதை மற்றவர்களிடத்திலும் கேட்டு அந்த விஷயத்தில் முடிவெடுத்துக்கங்க. ஆனால் இது கருத்து முரண்பாடான ஒரு நிலைப்பாடான ஒரு செய்தி. இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. சில அறிஞர்கள் அதை பலகீனமானது பலம் என்கின்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாதம் அதில் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிற, லேசா முடிவெடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பில் இல்லை. நான் பார்த்து தேடின அளவில் அது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, இது சம்பந்தமாக மற்றவரிடத்துல கேட்ட ஒரு முடிவுக்கு என்ன செய்யுங்க, வாங்க என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வளமை நம்ம பார்க்கிறோம் தொழுகைக்கு பின்னால. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அச்சொட்டா எங்களுக்கு வந்திருக்கு. தொழுகைக்கு முன்னால் எப்படி தஸ்பீஹ் செய்வார்கள், எப்படி திரும்புவார்கள், எப்படி என்ன திக்ர் செய்வார்கள், என்ன வார்த்தை சொல்வார்கள் எல்லாம் திட்ட தெளிவாக என்ன செய்கிறேன் வந்திருக்கிறேன். எந்த செய்தியில நீங்க பார்க்க இயலாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ர்களை தவிர வேறவா ஒரு திக்ர் சொன்னாரோ அல்லது கையேந்தி துவா கேட்டாரோ ஒரு சஹீஹான செய்தியோ லைவான செய்தியோ இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கிற ஒரு வளமை கொஞ்சமாவது இருந்திருந்தா அது வந்திருக்குமா இல்லையா? 10 வருஷம் செஞ்சதா இல்லையா? 10 வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும், வந்திருக்கும். ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவசரமா எழுப்பி வீட்டுக்குள்ள தங்க எடுக்க போனான்ற செய்தி 10 வருஷம் நடந்ததா? ஒரு தடவை நடந்தது, வந்ததா இல்லையா? ஹுதைபியால சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்ற செய்தி பல தடவை நடந்ததா? ஒரு தடவை நடந்தது, வந்ததா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கு. ஆனா ஹதீதுகள்ல எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் 5 நேர தொழுகைக்கு பின்னாலோ 5 நேரத்துடைய சுன்னத்து தொழுகைக்கு பின்னால்களோ கையேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதா வரல. ஆனா ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகிறது, ஏராளமான செய்திகள் வருகின்றன. அதெல்லாம் 5 நேர தொழுகையோ 5 நேர தொழுகையோ சுன்னத்து தொழுகையோ அல்ல. மற்றபடி நபி அவர்கள் கையேந்தி துஆ கேட்டார்கள், பொதுவான நேரத்தில் கையேந்தி துஆ கேட்டார்கள், சில குறிப்பான தொழுகைகள்ல கையேந்தி துஆ கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்யுது வரத்தான் செய்கின்றன. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்றதை நாங்க பார்க்கவில்லை. இது பிழையான ஒரு அம்சம், நம்ம தவிர்க்க வேண்டிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சம். அது செய்யவில்லை. ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எப்படி என்றால் 5 நேரத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படும். இது பலகீனமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த செய்தியை பலகீனமானது, ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியே அந்த செய்தி சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் எந்த துஆவை அது குறிக்கும்? இந்த ரசூலுல்லாஹ் வளமையா செஞ்சு வந்தாங்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னாங்க, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம துபாசு இபாதக என்று சொன்னார்கள். இந்த மாதிரியான செய்தியை என்ன செய்யும்? அது குறிக்கும். மற்றபடியான எந்த செய்தி அது குறிக்காது. ஆனால் பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திக்ர்களை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக. அதுல எது வளமையோ அதை வளமையா செஞ்சுட்டு வரணும். எது நம்ம திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாமோ அப்படி சொல்லலாம். எல்லா திக்ரையும் ஒரே மஜ்லிஸ்ல சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம கையேந்தி துஆ கேட்க ஆசைப்படுறோமா, அழகா ஒதுவிடுங்க, 2 ரக்காத் தொழுங்க, கையேந்தி துஆ கேளுங்க. அப்ப நல்ல இஹ்லாஸாக இருக்கும். உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்யும் நம்ம கேட்போம். இது தொழுக முடிஞ்சிட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போறோம் இருக்குது, அது ஒரு இஹ்லாஸும் அது ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை, ஒரு கெஞ்சுதல் அதுல இல்லை. இதுக்காக வேண்டிய நம்ம 2 ரக்காத் தொழுது கையேந்தி நிமிடுவீங்களே, அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 2377 இலக்கம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அழகான ஒரு செய்தி. இந்த திக்ர்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்வதற்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செய்தி. ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு குலிக குல்லு இன்சானி மின் பனி ஆதம அலா 60 வ 300 மஃஸில். அதாவது ஆதமுடைய மகன் 360 ஜாயிண்ட்களோடு என்ன செய்திருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். 360 ஜாயிண்ட்களுடன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஃபமன் கப்பர் அல்லாஹ், எவர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறாரோ, அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ, வ ஹமித் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரோ, வ ஹல்லல் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வ சப்பஹ அல்லாஹ்,
சுபஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறாரோ, 4 விஷயம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், 5 விஷயம். இதை யார் சொல்கிறார்களோ, வஅஸல ஹஜரன், வீதியில போற டைம்ல ஒரு கல்லை கண்டு எடுத்து ஓரத்துல போட்டு போகிறாரோ, அன் தரீகின் நாஸ், மக்களுடைய ரோட்ல டிஸ்டர்ப் ஆக இருக்கிறது பேர் எடுத்து போடுறாங்களோ, அவ் ஷௌகா, அது ஒரு முள்ள தூக்கி எடுத்து போடுறாரோ, அவ் அலும், அல்லது ஒரு எலும்பு இருக்குது அந்த அலுமை என்ன செய்யறாரு, ஒரு தூக்கி அகல போட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம போட்டு விடுகிறாரோ, மக்களுடைய வழிகளில் இருந்து ஒதுக்கி விடுகிறாரோ, வஅமர பிமஅரூஃப், ஒரு நன்மையை ஏவி விடுகிறார், அவ் நஹான் முன்கர், ஒரு தீமையை கண்டு தடுத்து விடுகிறார், அதத தில்க சித்தீன வ 300 சுலாமா, இந்த 360 இருக்குது, இந்த 360 அளவுக்கு 360 வேலை செய்யறார். வாங்கிட்டா சுபஹானல்லாஹ் சொல்லிப்பார், அப்படியே 360க்கு சமனா வார அளவுக்கு இந்த மாதிரி 360 வேலை, 360 ஜாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு நாளைக்கு செய்தால், சுபஹானல்லாஹ் மூலமோ, அல்ஹம்துலில்லாஹ் மூலமோ, அல்லாஹ் அக்பர் மூலமோ, இஸ்திஃபார் மூலமோ, அல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமோ, ஒரு கல்லை எடுத்து போடுறதன் மூலமோ, ஒரு நன்மை ஏவுறதன் மூலமோ, அவையெல்லாம் 360 அவர் செய்வாராக இருந்தால், ஃபஇன்னஹு யம்ஷி யௌமஇதின், அன்று செய்த நாளில் அவர் எப்படிப்பட்டவராக நடந்து தெரிவார் என்றால், வகத் ஸஹ்ஸஹ நஃப்ஸஹு அனின் நார், நரகத்தை விட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்ட மனிதராக நடந்து தெரிவார். நரகத்தை விட்டு தன்னை அன்றைய தினம் காப்பாற்றிக் கொண்டவராக அவர் தெரிவார். இந்த மாதிரி 360 வேலை அவர் செய்தார் என்று சொன்னால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நம்ம 2 முக்கியமான சிறப்பு நம்ம இந்த திக்ர் விஷயத்துல படிச்சோம். ஒன்று, இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்றதுனால ஏற்கனவே முந்தியவர்களை அடைந்து கொள்ள முடியும், பிந்தியவர்கள் எங்களை அடைந்து கொள்ள மாட்டார்கள், இருப்பவர்களை நாம் சிறந்தவர்களாக இருப்போம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரியான நம்ம திக்ரு, தஸ்பீகள், ஏவல், தடுத்தல் வேலைகளை நம்ம செய்தோம் என்று சொன்னால் நமது, அதாவது நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொண்ட மனிதர்களாக நம்ம என்ன செய்வோம், நாங்கள் தெரிவோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஊத்த பேக் எடுத்துட்டு அந்த இந்த யூசியால வராத நாள் இருக்குது, அதை பத்தி எங்கடா போறது தெரியாம எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள போட்டு வீசிட்டு ஓடிடுறாங்க. வாங்கிட்டா நடு ரோட்ல போட்டு ஓடிடுறாங்க, யாரும் பார்க்காத இடத்துல பார்த்து ஒரே போடு எடுக்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, போட்டுட்டு போறாங்க. ஊத்தையை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல ரோட்ல போட்டு போறாங்க. ஊத்த தானே, ரோட்ல தானே, நம்ம இடம் இல்லையே அப்படின்றாங்க. ஆனா இதெல்லாம் லஅனத்துக்குரிய செயல்கள், அல்லாஹ்விடத்துல சாபத்துக்குரிய செயல்கள், ஈமானுக்கு எதிரான செயல்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா, அதாவது இந்த ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவுன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். வீதியில இருந்து ஒரு அசுத்தத்தை நீக்குவது இருக்கிறது, ஈமானில் ஒரு பகுதி என்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு ஈமான் ஒரு பகுதி என்று சொன்னதுக்கு காரணம், இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு இடர்படுற வேலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படியே காண என்ன செய்வாங்க, வீட்லயும் தண்ணி போகும், நடு ரோட்டுக்கு அடிச்சு விட்டுருவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. எவன் விழுந்தாலும் சரி, எவன் பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நடு ரோடு போட்டுருவாங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை என்று. நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் இதெல்லாம் அழிச்சிருவோம். உங்களை ஊர் மக்களோட சாபம், மோசமான அவங்கள அந்த பிரார்த்தனைகளை இதை அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன போலதான் மற்றவங்களும் என்ன செய்யணும், நம்ம நினைக்க